ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போனால், எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து QR கோடு பயன்படுத்தி எப்படி ஆன்லைன் மூலயமா பில்லு கட்டுறது, அதுக்கான ஒரிஜினல் பில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமது தமிழ் சேவை 123 சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கூகுள் குரோமில் டேன்ஜன்கோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கீழே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா டேன்ஜன்கோ குயிக் பேன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் உங்கள் கன்சூமர் நம்பர் கேட்பாங்க. கன்சூமர் நம்பர்னா உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லில் வந்து உங்களோட இபி பில் நம்பர் இருக்கும். அது எங்களுடைய பழைய பில்லில் உள்ள நம்பரை காமிக்கிறேன். இதுதான் மின் இணைப்புன்றிருக்கு. அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து எங்களுடைய மின் இணைப்பு எண், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணேன். அது கீழே வந்து கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுடைய கன்சூமர் நம்பர் வந்துடும். அந்த நம்பர் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு வந்துடும். அதை நீங்கள் உங்கள் பேர்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பில்லு அமௌண்ட்டும் அதில் காமிச்சிடும். இதெல்லாம் வந்த பிறகு பே பில்லுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து காமிக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து QR கோட் பயன்படுத்தி வந்து ஆன்லைனில் பே பண்ணணும்னா அதிலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து QR கோடு பயன்படுத்துறது வந்து 2 பேங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கனரா பேங்க், இன்னொன்று இந்தியன் பேங்க். நான் வந்து இப்போ கனரா பேங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஐசிஐசி பேங்க் வந்து கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கனரா பேங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கனரா பேங்க் கிளிக் பண்ணால் அது கீழே உங்களுக்கு வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேயை வந்து கொடுங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் பேயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கனரா பேங்க்ல வந்து எல்லா வழியாகவும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, QR கோடு, UPI, இன்டர்நெட் பேங்க். நான் வந்து QR கோடை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். அதில் ப்ரொசீட் வித் த பேமெண்ட் இருக்கா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து UPI ஐடியும் கேட்கும். அதுக்கு பக்கத்தில் QR கோடும் கேட்கும். ஓகேவா? அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோன்பே, கூகுள் பே எதில் வேணால் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரவும் வியூ டவுன்லோட் ரெசிப்ட்னு வரும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய இபி பில் வந்து டவுன்லோட் ஆகிக்கிறோம். ஒரிஜினல் பில் தான், எந்த பில்லுமே இல்லை. ஃபுல் அண்ட் டேஞ்சன் கோட் பில்லு தான். ஓகேவா? கவர்மெண்ட் பில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டும் காமிக்கும், உங்களோட கன்சூமர் நம்பர் எல்லாமே காமிக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே கட்டி ஒரிஜினல் பில்லும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.